Men will be men. Seagram's Imperial Blue Super Hits Music CDs. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. நீங்க ஒரு ஃபெமினிஸ்ட் அப்படி தானே? ஆமா. ஃபெமினிஸ்ட்க்கும் ஒரு கத்திக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்றீங்களா? என்னது? ஏங்க இது ரெண்டுத்தையும் எப்படிங்க கம்பேர் பண்ண முடியும்? நான் ஆன்சர் பண்ணட்டுமா? பண்ணுங்க. அட்லீஸ்ட் கத்திலியாச்சும் ஒரு பாயிண்ட் இருக்கும். நீங்க பண்ண எல்லா குற்றத்துக்கு தண்டனையா 68 இயர்ஸ் பிரிசன்ல இருக்கணும். மச்சான் இதை கேள்றா. யுவர் ஆனர், என் கிளைண்ட் இன்னும் ஒரு வருஷத்தை சேர்த்து கொடுக்க முடியுமான்னு கேட்குறாரு. நீங்க இதை கொஞ்சம் பாருங்களேன். என்னை இப்ப கொள்ளடிச்சிட்டு இருக்கானுங்க. இதுல இருந்து நீங்க தப்பிக்க நினைச்சா அதுக்கு ஒரு வழி தான் இருக்கு. நீங்க போலீஸ் மாதிரி நடிக்கணும். ஹலோ கண்ட்ரோலும், இங்க 5 பேர் என்ன கொள்ளடிக்கிறாங்க, சீக்கிரம் இன்ஸ்பெக்டர் துரைசிங்கத்துக்கு வர சொல்லுங்க. பாத்தீங்களா, முட்டா பசங்க ஏமாந்துட்டானுங்க. ஒருவேளை உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தா ஓடின முட்டாளில் ஒருத்தன் உங்களுக்காக கீழே விழுந்து கிடப்பான். இவனுங்கெல்லாம் அடி வாங்குறதுக்குனே அளவெடுத்து செஞ்சவனுங்க. பொண்டாட்டி கிட்ட வாங்குறத இங்க தான் கொடுக்கணும். ராஜா என்னையாடா கொள்ளடிக்க வந்தா? இப்போ நான் கொடுக்க மாட்டான். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே. ஏவன்டா அது? யார் அது? என்னெல்லாம் போக முடியாதுப்பா, நீ வேணா போ. என்ன ஏன்டா பார்க்குற? எழுந்து போகிறான் பாரு, எருவ மாடு. போகிறான். இவனுக்கு இதே வேலையாக போச்சு. கால் பண்ணுறான் கவட்டையில் தீய வைக்க. இருறா வரேன். ஹலோ மச்சான், அதான் அங்கே போயிட்டல்ல, வரும்போது 2 பீர் எடுத்துட்டு கருத்துரி நாயே நீ தானே? இருறா பேரில் பால் டைல் கலந்துடுறேன். வாயா பேசும். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்தில் திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. போயிரு. டேய் தற்குறி முண்டமை, என்னத்தனா போட்டு வந்திருக்க? நீ தானே மச்சான் மாஸ்க் போட்டு வர சொன்னேன். டேய் கொள்ள அடிக்கிறதுக்கு மாஸ்க் போட்டு வர சொன்னேன்டா. கொரோனா ஊசி போடுறதுக்கு போட்டு வர சொல்ல. நீ என்னடா போட்டிருக்க? ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் நம்ம மாட்டிட்டு படுறாரு. ஐயோ, இதை எதிர்பார்க்கலையே. யாராவது பார்க்குறாங்களா? அந்த டவல் கை தவறி கீழே விழுந்தா உடனே 2000 தரேன். 2000? அச்சச்சோ, டவல் கீழே வந்துருச்சு. தென்னையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா? செம்ம. இவ்வளோ ஈஸியாக 2000 சம்பாதிக்க முடியும் தெரியாம போச்சு. அப்படி எதுவுமே நடக்காத மாதிரி நான் ஈஸியாக எஸ்கேப் ஆகிடும். ஐயோ புருஷன். ஆமாம், யார் கதவை தட்டினது? பக்கத்து வீட்டுக்காரு. ஓ அவரா? நேற்று 2000 கடனாக வாங்கி போனார், அதை கொடுக்க வந்திருப்பாரு. ஏண்டா செத்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தடா நீ சாவர வரைக்கும். அப்போலாம் காலையில் எழுந்திருக்கும் போது எப்போவுமே என் முகத்தில் சிரிப்பு இருந்துகிட்டே இருக்கும்டா. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தடா. அதெல்லாம் இப்போ போயிருச்சுடா. என் வாழ்க்கை தினம் நரகம் மாதிரி இருக்குடா. சில நேரம் நானும் செத்துடலான்னு கூட தோணுதுடா. ஏண்டா செத்த? அவர் யாருங்க? என் பொண்டாட்டியோட புருஷன்பா. ஹேய், செத்ததுக்கப்புறம் ஆண்கள் பெண்களை விட 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கன்ற விஷயம் உனக்கு தெரியுமா? அது எப்படி? அப்படி தான் பைபிள்லேயே போட்டிருக்கு. அதாவது ரெவல்யூஷன் சாப்டர் 8:1 சொர்க்கத்தோட கதவை ஆண்டவர் திறந்ததுக்கப்புறம் 1/2 மணி நேரத்துக்கு மட்டும் அங்கே அமைதி இருக்கும்னு போட்டிருக்கு. ஹேய், எங்கம்மா போகிற? ஏய் என்னாச்சு? ஏமா இதை சொல்லிட்டு போமா. என் கார் கண்ணாடி ஒருத்தவங்க இடிச்சிட்டாங்க, சரி பண்ணி தருவீங்களா? ஐயோ, ரொம்ப கஷ்டமா? இப்படி அடிபட்டிருக்கு. ஆமாம், டோர் 50 இன்ச் இருக்கு. 50 இன்ச்சா? ஆமாம்மா, கஷ்டம். டயர்ல சாணி ஓடி இருக்கு. அடக்கடவுளை, இது என்ன சத்தம் கேட்குதா? மோசமாக கேட்குது. ஆன்டி ஷோக்கா இருக்கு. இந்த டயர்ல காத்து கம்மியாக இருக்கு. அதையும் பார்க்கணும். 4 நாள் ஆகும் முடிக்க. உங்களுக்காக சீக்கிரமாக பண்ணி தரேன் மேடம். ஏய், நீ என்ன பண்ணுற? குப்பம், கோவிந்தம், கோபால் 3 பேரையும் வர சொல்லு. சீக்கிரமாக வர சொல்லு, எமர்ஜென்சின்னு சொல்லு. இதோ வந்துட்ட பாஸ். ரொம்ப நன்றிங்க. உங்களுக்காக ஒரே நாளில் முடிக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸுங்க. நாளைக்கு வந்துடுங்க. போயிட்டாளா? பை ஆண்டி. போயிட்டா. அவ்வளோதான். போலாம். ஒரு நாள் கழித்து இன்னைக்கு வரட்டும். வந்துட்டா போல.
ஆண்டி வந்துச்சு ஏதாச்சும் பண்றா இது போடா அழகவே இல்லை இத்தனை நாளா. புதுசா ஏதாச்சும் பண்றா எவ்வளவு வேலை செய்ய வேண்டியது இருக்கு. நீங்க சரி பண்ணிட்டீங்க. ஐயோ வாவ். அதை சரி பண்றதுக்கு நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம். எக்ஸாஸ்ட் பைப்பெல்லாம் சரி பண்ண வேண்டியதுச்சு. எக்ஸாஸ்ட் பைப்பா? இது எலக்ட்ரிக் காருங்க. அதனால தான் பெரிய பிரச்சனையே. அதை சரி பண்றதுக்குள்ள உயிரே போயிடுச்சு. ஆமா, அதுதான் பெரிய பிரச்சனை. Women. எங்க ரொம்ப குளிருது, ஏங்க வெளியே வந்துலாம் நான் நிக்கிறீங்க? என் பாய் ஃப்ரெண்டுக்கு வெயிட் பண்றேன். போச்சா? அவன் பிரேக்கப் பண்ணனும் சொல்றான். டோன்ட். ஆனா எனக்கு பிரேக்கப் பண்ண வேணாம். நாசமா ஆனா போச்சு. நான் மாறணும்னு நினைக்கிறேன். ஆமாமா, மாறணும் காட்டி. அங்க பாருங்க என் பாய் ஃப்ரெண்ட். ஐயோ ஐயோ அது வேற யாரோ. தலவே வேணாம்டா. ஐயோ என்ன ப்ரோ, பேய் பத்த மாதிரி ஓடி வர மாட்டான்டா. அங்க இருக்கா பத்தியா, அவ என் ஒய்ஃப். என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கா. விடு ப்ரோ, நான் இந்த செல்லம்ஸை எப்படி சமாளிக்கிறேன்னு பாரு. இது எதிர்பார்க்கலையே. என்னாச்சு ப்ரோ, பாதியிலே இவன்ட்ட எப்படி சொல்றது? சேம் ப்ராப்ளம் ப்ரோ. என்னது கர்ம ஊராடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. உங்க பையனை ஸ்கூல்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். கூட படிக்கிற பையனோட வயித்துல குத்தி அவன் இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கான். கண்டிச்சு வைங்க. நான் கவனிச்சுக்கிறேன். தேங்க்யூ. கூட படிக்கிற பையனை வயிற்றுலையா குத்துவ? உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்றது? அவன் மூஞ்சில குத்தணும்டா. சரி வா, ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். இன்னிலிருந்து நீ 3 நாளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். கண்ணுல குத்தணும். கண்டிப்பாப்பா. லவ் யூப்பா. ஐ லவ் யூடா சிங்கக்குட்டி. வா போலாம். What is wrong with you, man? நான் மாலுக்கு போயிருந்தேன். என் அக்கா பையன் கூட என் கையை பிடிச்சிட்டு நடந்து வந்துட்டு இருந்தான். அப்போ ஒரு பொண்ணு திடீர்னு அவன் கையை பிடிச்சி நிறுத்தி, ஏங்க இது உங்கள் பையனா? இல்லைங்க, இவன் என் மச்சான்னு சொன்னேன். அவங்க எதை பற்றியும் யோசிக்கவே இல்லை. பக்கத்தில் வந்து, இவன் ரொம்ப அழகாக இருக்கான், உன் பேர் என்னடா செல்லும், உனக்கு மட்டும் 18 வயசு ஆகட்டும், நான் உன்னை தூக்கிட்டு போயிடுறேன், அது வரைக்கும் எனக்காக இவனை சேவ் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்ப ஷாப்பிங் பண்ண போயிட்டா. இங்கே இருக்கிற எல்லா ஆம்பளையும் நான் சேலஞ்ச் பண்ணுறேன்டா. இங்க இருக்கிற ஒரு ஆம்பளை மாலுக்குள்ள போயிட்டு தெரியாத ஒரு பொண்ணு அப்ரோச் பண்ணி, ஹே இது உங்க பொண்ணான்னு அவகிட்ட பேசலாமா ப்ளீஸ்? வா, நீ ரொம்ப அழகா இருக்க, உனக்கு 18 ஆகட்டும், நான் தூக்கிட்டு போயிடுறேன் உன்னை. அழகா இருக்கால, அது வரைக்கும் இவளை சேவ் பண்ணி வைங்க, நான் கண்டிப்பா வரேன். அதுக்கப்புறம் உங்களால் மாலை விட்டு வெளியே போக முடியாது, உங்களை கைது பண்ணி கூட்டிட்டு போவாங்க. சார் நான் விளையாட்டுக்கு தான் சார் அந்த குழந்தைகிட்ட அப்படி பேசினேன். அதை வந்து ஜட்ஜுக்கிட்ட சொல்லி தம்பி, போ. இதான் இப்போதைய நிலைமை. இதை உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி நான் வேற ஊர்ல இருக்கும்போது எனக்கு மனசு சரியில்லாம இருந்துச்சு. அதனால 1 மாசத்துக்கு பிட்டு படத்தில் நடிச்சிட்டு இருந்தேன். எது? வாவ், அப்படியா? ஆமாம், எத்தனை படத்தில் நடிச்ச? அதிகமா இல்லை, 191 தான். அதான் கழட்டி விட்டேன். நீ கட்டி விட்ட அந்த பொண்ணு ஒரு பான் ஸ்டாரா? ஃப்ரெண்ட்ஷிப் ஓவர்டா. இல்லை, இப்போ என்னாச்சு? ஃப்ரெண்ட்ஷிப் ஓவர்டா மாதிரி.